அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான் எஸ்தர் ராணி. இந்த நாளில் நம்ம கேரளா ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதாவது ஃபேமஸாக மீன் பொழிச்சதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய சைஸ் வாவல் மீனும் 3 சின்ன சைஸ் ஜிலேபி கெண்டை மீனும் கிடச்சிது. இன்றைக்கி நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த மீன் 1 kg பெரிய சைஸ் வாவல் மீன்க வாலோடு சேர்த்து இருக்குது. அதை இப்போ நம்ம அதில் தேவையான அளவு ஹோம்மேட் மசாலாஸ் எல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன். 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப சுத்தமாகவும் அதே மாதிரி எந்த கெமிக்கல் கலப்படம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஹோம்மேட் மல்லித்தூள். அப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், அதாவது சீரகமும் மிளகும் ஒன்றா கலந்து அரைச்சது, அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒன் கேஜி அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி போதுமான அளவு நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நான் இந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மீன் மேலே அது நல்லா ஒட்டுற மாதிரி அதை பரவலாக நான் அதை மீன் மேலே கோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மசாலா பவுடரை நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. மீனில் உள்ள அந்த நீர் சத்துலேயே இந்த அழகாக அந்த மசாலா பவுடர் எல்லாமே மீனில் அழகாக ஒட்டிக்கும். நம்ம இந்த மசாலா பவுடர் ஏற்கனவே வீட்டில் அரைச்சனால கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக தான் இருக்குது, ரொம்ப நல்லா ஃபைன் பவுடராக இல்லை. ஸோ நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீனில் இது பண்ணோன்னா சரியாக ஒட்டாது, ஒரே இடத்துல குவியலாக இருக்கும். மீன் ஃபுல்லாக பரவலாக நம்ம அந்த பவுடரை தேய்க்க முடியாது. ஸோ அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அந்த பவுடரை நம்ம மீன் மேலே அழகாக கோட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கல, மீனில் உள்ள தண்ணியிலே அந்த பவுடர் எல்லாமே நீட்டாக கோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதை சூடு பண்ணி அதில் கடலை எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக பரவலாக அதை தடவிட்டு அந்த மீனை தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சு இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது பாசிபிள் இல்லை, ஏன்னா இது ஒரே மீன், பெரிய மீனாக இருக்கனால நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம மீன் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம நல்லாவே கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால மீன் நம்மளோட இம்யூனிட்டி அதிகப்படுத்தும். சின்ன பிள்ளைங்களுக்கு சளி அடிக்கடி பிடிக்கிறவங்களா இருந்தால் தயவு செய்து மீன் அடிக்கடி கொடுங்க. ஏன்னா மீன் அவங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இன்னொன்று இந்த காட் லிவர் ஆயில் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம், அது எதுவுமே தேவையில்லைங்க. காட் லிவர் ஃபிஷ்ஷஸே நம்ம வாங்கி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். அந்த காட் லிவர் மீன்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்கும். அந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லை குழம்பு வைக்கிறோன்னா அதில் ஒரு மாதிரி ஒரு எண்ணெய் டேஸ்ட் இருக்கும் அந்த மீனில். மோஸ்ட்டாக அந்த பெரிய மீன் கடல் மீனில் அது அவைலபிளாக இருக்கும், காட் லிவர் ஃபிஷ்ஷஸ் நம்ம கேட்டோன்னா. ஸோ அந்த மாதிரி மீன் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். அதே மாதிரி மீன் ஹார்ட் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ப்ரெஷர் உள்ளவங்க, இப்படி எல்லா கேட்டகரி உள்ளவங்களுக்கும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மட்டன் இவங்களுக்கு சேர்க்கக்கூடாது, அவங்களுக்கு சேர்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மீன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே இதை சேர்த்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து குட்டி பிள்ளைங்க எல்லாருக்குமே இது கொடுக்கலாம். இதில் அதே மாதிரி புரத சத்து அதிகம், மீனில் ப்ரோட்டீன் அதிகம். ஸோ அதுவும் நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ நான் மீனை நல்லா பிரட்டி போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி மீனை ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப மேலே எண்ணெய் சேர்த்துட்டே இருந்தேன், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் மீன் ட்ரை ஆகாமல் நல்லா நீட்டாக ஃபுல்லாக ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ இது பிரட்டி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்து வாழை இலைக்குள்ள வச்சு மடித்து திரும்பவும் தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுக்கணும். இன்னொன்று, நம்ம மீனை இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், மீனை நல்லா
மஞ்சள் அப்புறம் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்தாச்சு நீட்டாக. அப்படி கழுவி எடுத்துக்கிட்டால் தான் வந்துட்டு அந்த செதில் ஏதாவது இருந்தால் போயிடும், இன்னொன்று அந்த எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. நான் வந்து திருப்பி போடுறப்ப 2 தோசைக்கரண்டி அளவு வச்சுட்டு திருப்பி போட்டேன், உடஞ்சிருமோ சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து ஆனால் ஈஸியாக வந்து அதை வாழை பிடிச்சி திருப்பி போட்டுட்டாங்க. ஸோ 2 பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா வந்து அது வேக வச்சு எடுத்தாச்சு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த ஷாலோ ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சாச்சு. அப்புறம் சின்ன சின்ன மீன் 3 மீன் இருந்தது, ஃபுல் ஃபிஷ்ஷு. அதுவும் வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம். சின்ன பிள்ளைங்க அப்புறம் வந்து வயசானவங்களுக்காக அதை நாங்கள் கம்மியாக காரம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக வடச்சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து 5 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் இல்லைங்க, நல்லா பெரிய வெங்காயமாகவே இருந்தது. 5 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இந்த பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பக்கம் அந்த சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் வெந்துட்டுருக்கு. வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம 5 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் நறுக்கி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டைமில் சீரகமும் மிளகும் கலந்து அரைச்சி வச்ச அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலாவில் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மீனில் வந்து நான் போதுமான அளவு காரம் சேர்த்துருந்தேன். இந்த இப்போ மசாலா வந்து அந்த சின்ன மீன் மேலேயும் நம்ம கோட் பண்ணி தான் வந்து வாழை இலையில் வச்சு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ குட்டீஸ் வந்து அந்த சின்ன மீன் சாப்பிட போகிறனால மசாலாவில் நான் கம்மியான காரம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மசாலாவில் அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாழை இலையை நல்லா அடுப்பில் வாட்டி எடுத்துகிட்டு இப்போ அதில் வந்து அந்த மசாலா வடியில் சேர்த்து மேலே மீனை தூக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து இது மேலே இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை வந்து மேலே வச்சுட்டு வாழை இலையை கட்டி நம்ம இதை வந்து இப்போ தோசைக்கல்லில் மறுபடியும் வைக்க போகிறோம். நல்லா மீன் கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த மசாலாவை மேலே சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலா எல்லாம் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வந்து இப்போ வாழை இலையை கட்ட போகிறோம். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வாழை இலை கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து இந்த பொட்டலம் கட்டுறதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு நீட்டாக பண்ண தெரியாது. ஸோ அவங்களே எனக்கு நீட்டாக இதை வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இது எந்த மாதிரி கட்ட வருமோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க.
அதுலேருந்து எடுத்துட்டு நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளோட சூப்பரான கேரளா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கேரளாவில் மீன் பொழிச்சது அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குட்டீஸ்க்கு ரெடி பண்ண அந்த சின்ன மீன், அதுவும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இதை சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.